السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்தில் சூரா நம்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா தராவிகளை ஓதப்பட்டது. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஃதிமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எறும்பு பேசிய விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். அதாவது இன்றைய தராவியில் ஓதப்பட்ட இந்த சூரா நம்ல் என்று சொன்னால் எறும்பு என்பதாக பொருள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் இந்த வசனத்திலே எடுத்து எம்புகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய இரண்டு உயிரினங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறார். ஒன்று எறும்பு, மற்றொன்று ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை. எறும்பு தொடர்பாக சொல்லக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் நடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் ஒரு எறும்பு புற்றுக்கு அருகாமையிலே நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு எறும்பு மற்ற கூடியிருக்கக்கூடிய எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது, எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு குடியிருப்புக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள். சுலைமான் நபியும் அவர்களது படையினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறியாத நிலையிலே நம்மை மிதித்து விடக்கூடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய குடியிருப்புக்குள் புகுந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு எறும்பு கூறியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயிரினங்களோடு பேசக்கூடிய அவைகளுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். இதை கேட்க சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தையும், ஹுதுஹுது பறவையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, பறவைகளை அவர்கள் இந்த ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை அது சுலைமான் நபிக்கு எங்காவது அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலே நீர் இருக்கின்றது என்பதை பார்த்து விட்டு வரக்கூடிய வேலையை அந்த ஹுதுஹுது பறவை இடத்திலே கொடுத்திருப்பார்கள். எங்கு சென்றாலும் ஹுதுஹுது பறவை சென்று விட்டு சரியான நேரத்திலே திரும்பிவிடும். ஒரு நேரத்தில் இந்த ஹுதுஹுது பறவை சென்றது காணவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நேரம் பார்க்கிறாங்க, போனது எங்க வரல, எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டதா என்பதாக சுலைமான் நபி கேட்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது லேட்டா வருது. வர்றதுக்கு முன்னதாக சுலைமான் நபி சொன்னாங்க, அது வரட்டும், கடுமையான முறையில் அதை தண்டிப்பேன். அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படியே சொல்லுகிறான், கடுமையான வகையிலே தண்டிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஹுதுஹுது பறவையை நான் அறுத்து விடுவேன் என்பதாக சுலைமான் நபி அவர்கள் பேசிய அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹுதுஹுது பறவை சிறிது நேரம் தாமதமாக வருகிறது. வந்த பொழுது சுலைமான் நபி சொன்னாங்க, அந்த ஹுதுஹுது பறவை லேட்டா வருது, சரியான காரணத்தை மட்டும் சொல்லலைன்னா பயங்கரமா தண்டிப்பேன் என்பதாக சுலைமான் நபி சொல்றாங்க. அப்பொழுது அந்த ஹுதுஹுது பறவை ஒரு அழகிய செய்தியை கொண்டு வந்தது. சுலைமான் நபியை பார்த்து சொன்னது, உங்களுக்கு தெரியாத சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருந்து உறுதியான ஒரு உண்மையான செய்தியை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்பதாக அந்த ஹுதுஹுது பறவை சொன்ன செய்தியும், அதுவும் அந்த சபா என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் அந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மகத்தான ஒரு அழகிய சிம்மாசனமும் இருக்கிறது. அவளும் அவருடைய சமுதாயமும் அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனுக்கு சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய வழிகளிலே அவர்கள் போய்விட்டார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டி வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு நல்வழியை விட்டும் ஷைத்தான் தடுத்து விட்டான் என்பதாக அந்த பறவை பார்த்து வந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவையை அப்படியே விட்டு விட்டார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒன்றை சொல்லுகின்றான் என்று சொன்னால் அது வீணான வார்த்தையாக இருக்காது. மனித சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பான்.
இந்த இரண்டையும் கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறான் என்று சொன்னால், எறும்பின் ஊடாக நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய படிப்பினை என்ன? ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆபத்திலிருந்து நாம் மட்டும் தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. அந்த எறும்பு என்ன செஞ்சிச்சு? எல்லா எறும்புகளிடத்திலையும் சொன்னது. அதே போல நாம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களையும், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்ம சுற்றி வாழக்கூடியவர்களையும், நம் சமூகத்தையும் காக்க வேண்டும் என்கின்ற பொது நலன், சமூக அக்கறை இந்த எறும்பின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடத்தை தருகிறார். அதே போல ஹுதுஹுது பறவையை கொண்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, தன்னுடைய நலனை தாண்டி பிறருடைய நலனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தூர நோக்கு பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபியும் அந்த பறவையும் அவர்களின் இருவருக்கு இடையில நடந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் இது வந்த நம்மள் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். எறும்புடைய சமூக அக்கறையும் விளக்கக்கூடிய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் இருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட முந்தைய காலத்திலே எல்லா நபிமார்களும், அதாவது பஞ்ச காலம் வந்துருச்சுன்னு சொன்னா மழைக்காக வேண்டி என்ன செய்யணும்? எல்லாரும் கூடி துஆ செய்யணும். பிரார்த்தனை செய்த பிறகு அது கடமையாகவே அல்லாஹ் ஆக்கியிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, மழை தேவையான ஒரு பஞ்ச காலம் வந்த பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நம்ம தோழர்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு பொது வெளியிலே அங்க போய் நம்ம என்ன செய்வோம்? மழைக்காக வேண்டி துஆ செய்வோம் என்பதாக எல்லாரையும் ஒண்ணு கூட்டினாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிட்டு போயிட்டு துஆ செய்யறதுக்காக வேண்டி போன பொழுது வழியிலே அதே மாதிரி ஒரு எறும்பை பாக்குறாங்க. அந்த எறும்பு முதுகுப்புற படுத்து கொண்டு என்ன செய்யுது? தன்னுடைய அந்த கொடுக்குகளை வானை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சுக்கிட்டு இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கவனிக்கிறாங்க. அது என்ன துஆ செய்யுதுன்னு சொன்னா, யா அல்லாஹ், நாங்களும் நீ படைத்த படைப்புகளில் ஒரு படைப்பு தானே, நீ வழங்கக்கூடிய அந்த மழை, நீ வழங்கக்கூடிய அந்த தண்ணீர், அந்த தேவை எங்களுக்கும் இருக்கிறது என்பதாக அந்த எறும்பு படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? கூட்டு வந்த அந்த கூட்டத்தார் எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் திரும்ப போங்க, நமக்காக வேண்டி மற்றவர்கள் கேட்கக்கூடிய துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மழையை இறக்கி வைப்பான் என்பதாக, அந்த எறும்பு கேட்ட துஆவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் மழையை தருவான் என்பதாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்த அந்த படைகள் எல்லாத்தையும் திரும்ப அனுப்புறாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் நபியை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல இன்னொரு சில அறிவிப்புல வருது, அந்த எறும்பு அல்லாஹ்விடத்துல கேட்டுதான், யா அல்லாஹ், நாங்களும் நீ படைத்துள்ள படைப்புகளில் ஒரு படைப்பு தான், எங்களுக்கு உன்னுடைய அருளை அடியார்கள் பாவங்களின் காரணமாக தடை செய்து விடாது என்பதாக அந்த எறும்பு கேட்டதாகவும் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது. அதே போல நீ எங்களுக்கு மழையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போவோம், நீ எங்களுக்கு மழையை அருளவில்லை என்று சொன்னால் நாங்கள் இறந்து போவோம் என்பதாக அந்த எறும்பு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தது என்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மற்ற சமூக அக்கறை கொண்ட எறும்பினுடைய அந்த செய்தியைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே மனிதர்களுக்கு மிக அழகிய உதாரணத்தை எடுத்து காண்பிக்கின்றார். இந்த சமூக அக்கறை என்பது நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நிற்கும் போது என்ன செய்வாங்க? எல்லாருடைய அந்த தோல் புஜங்களையும் தொட்டு தொட்டு வரிசையை சரி செய்வாங்க. சரி செய்யும் போது சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த வரிசையில சரியா நில்லுங்க, மாறி மாறி நின்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய இதயங்களில அல்லாஹ் என்ன செய்வான்? கருத்து முரண்பாடுகளை ஆக்கி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து என்ன செய்வாங்க? அந்த சமூக அக்கறையோடு தொழுகையில வரிசையில நிற்கும் போதும் கூட பயங்கரமான ஒரு அந்த சமூக அக்கறையை அருமை நாயகம் வெளிப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில இமாமத்தாக நின்று கொண்டிருந்த பொழுதுதான் அந்த அபு லுலுல் பைரோசி என்று சொல்லக்கூடிய ஒருவனால் விஷம் செய்த கத்தியினால் குத்தப்பட்டு பள்ளிவாசலிலேயே தொழுது வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே கத்தியினால் குத்தப்பட்டு அவர்கள் குத்திரும் குறையுமாக இருந்தார்கள். அந்த நேரத்திலேயும் கூட வேதனையின் உச்சம், மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. அவங்களை நலம் விசாரிக்க வேண்டிய ஒரு வாலிபர் வர்றாரு. அவர் வந்துட்டு போறத பார்த்துட்டு அந்த நேரத்துல உமரலிலா என்ன சொன்னாங்க? உன்னுடைய இந்த கீழ ஆடை, அவங்க உடுத்திருக்க ஆடையை பார்த்துட்டு சொன்னாங்க, யா இப்னு அகி
இருப்பழ சௌபக்க, உன்னுடைய ஆடை உயர்த்தி கட்டு. கரண்டைக்கால கீழே உன்னுடைய ஆடை இருக்கிறது, அதை நீ உயர்த்தி கட்டு. என்பதாக உமரில் அந்த கடைசி உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலேயும் கூட சமூக அக்கறையோடு அவரிடத்தில் சொன்னார்கள், இறைவனிடத்தில் உனக்கு இறையச்சம் வேணும், அதை நீ உன்னுடைய பெயரை பெற்று தரக்கூடிய இந்த ஆடையை நீ உயர்த்தி கட்டு என்பதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் இன்று நாம் இந்த எறும்பு, இந்த ஹுதூது பறவை இவைகளை போல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை போல சமூக அக்கறையோடும் சிந்தித்தும் தூர நோக்கனோடும் செயல்பட வேண்டும். நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற சமூக அக்கறையோடு இந்த துன்யாவிலே வாழக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அருமைநாயகம் சொன்னதை போல இந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுபோல நம் அனைவரையும் சமூக அக்கறையோடு வாழச் செய்வானாக. அதன் மூலமாக இம்மை மறுமையினுடைய வெற்றி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.